வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. இந்தியாவிற்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். மக்களவை தேர்தலுக்கான விசிக தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஜனநாயகத்திற்கு எதிரான சனாதன சக்திகள் அகற்றப்படும் என வாக்குறுதி. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியீடு. நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சேர்த்து நடத்த வாய்ப்பு. மதுரையில் இன்று மாலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். மதுரை சிவகங்கை வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் வரும் பிரதமர் மோடி. தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், வடசென்னை பால் கனகராஜ், மத்திய சென்னை வினோத் பி செல்வம், திருவள்ளூர் பொன் பாலகணபதி, அரக்கோணம் கே பாலு, காஞ்சிபுரம் வெங்கடேசன், ஸ்ரீபெரும்புதூர் வி என் வேணுகோபால் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். சென்னை வரும் பிரதமர் மோடி தியாகராய நகர் பனகல் பார்க்கில் இருந்து பாண்டி பஜார் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரை வாகன பேரணியில் ஈடுபட்டு பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்லும் மோடி அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஏ.சி. சண்முகத்திற்கு ஆதரவாக நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் விமான நிலையத்தில் இருந்து கோவைக்கு செல்கிறார். அங்கிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதமர் அமைச்சர் எல். முருகனுக்கு ஆதரவாக நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். மதுரை சிவகங்கை வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை மதுரையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் மதுரையில் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசனை ஆதரித்தும் சிவகங்கை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்தும் மதுரை பாண்டி கோவில் ரிங் ரோட்டில் உள்ள கலைஞர் திடலில் இன்று மாலை பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு இருவரையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். இதற்காக மதுரையில் வண்டியூர் அருகே சுற்றுச்சாலையில் கலைஞர் திடலில் லட்சக்கணக்கானோர் அமரும் வகையில் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பொதுக்கூட்டத்தை ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி வெறும் வாயில் வடை சுடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேலம் மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடி தேர்தலுக்காக நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். திமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்த அவர் யார் காலிலும் விழாமல் தவழ்ந்து போகாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் துரோகம் செய்தவர் என விமர்சித்த அவர் திமுகவினர் பச்சோந்திகள் கிடையாது என தெரிவித்தார். இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாகவும் காலை உணவு திட்டம் மூலம் உலகின் அனைத்து நாடுகளையும் திமுக அரசு திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஒன்றிய அரசோட நிதியால கட்டப்பட்டு மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கிடையாதுன்றாங்க. ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் சைதாசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க உணர்ந்துக்கணும். இப்போ திரு எடப்பாடி உங்க தான் பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, எங்க போனாலும் என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி கள்ள காட்டுறாரு. அவர் எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் ஏன் நினைப்பு தான். என்னம்மா இது? எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு பாருங்க. என்ன காட்டுறாரு?
நான் மருத்துவமனையிலேருந்து எடுத்துட்டு வந்தா கல்ல காட்டினேன். நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா பல்ல காட்டினீங்க? அது டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு. இந்த ஒரு சிரிக்கிறது தப்பு இல்லம்மா, நான் ஒன்றும் உருவ கேலிலாம் நான் பண்ணவே இல்லை. சரியா? ஒரு திட்டத்தை எடுத்தா அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு தைரியத்தோட அந்த திருப்தியோட சிரிக்கணும். சரியா? இது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின சிரிப்பு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தங்களது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். தேர்தல் அறிக்கையில் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் கொண்டுவர நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்படும் என்றும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் அனைத்து மொழிகள் நலன் பாதுகாப்பு உள்ளிட்டவையும் இடம்பெற்றுள்ளது. வறுமை கோட்டின் உச்ச வரம்பினை உயர்த்துவது, 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக மாற்ற வலியுறுத்துவது போன்றவையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்திற்கு தனிக்கொடி உரிமை, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்துவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உள்ளிட்ட 48 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக இன்று அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலுக்கு 21 குண்டுகள் முழங்கப்பட்டு முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சட்டசபை செயலகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இது குறித்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களவை தேர்தலோடு விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக இன்று அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தொகுதி காலியாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலையும் சேர்த்து நடத்த வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கு தொடர்பாக சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு, இயக்குனர் அமீர் வீடு, அலுவலகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சாந்தோமில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீடு, டி நகரில் உள்ள இயக்குனர் அமீரின் அலுவலகம் உட்பட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கீழ்ப்பாக்கத்தில் ஷேக் முகமது நாசார் என்பவரின் வீடு, நீலாங்கரையில் உள்ள புகாரி ஓட்டல் நிறுவன உரிமையாளரின் வீடு, கொடுங்கையூர் உட்பட பலரது வீடுகளில் சோதனை நடைபெற்று வருகிறது. தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வாக்கு சேகரித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் ராஜா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய கனிமொழி, விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் உணவுப் பொருட்களுக்கு அடிப்படை ஆதார விலை தருவதற்கு கூட மோடி அரசுக்கு மனமில்லை என விமர்சித்தார். விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்கே எதிர்க்கட்சிகள் அத்தனையும் அந்த சட்டங்களை எதிர்த்து போராடி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். வெளிநடப்பு செஞ்சுட்டு 5 நிமிஷத்தில் திருப்பி வரோம். அந்த 5 நிமிஷத்தில் ஒரு ஆளும் கட்சி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை 5 நிமிடங்களில் எந்த விவாதமும் நடத்தாமல் 5 நிமிடங்கள் எதிர்க்கட்சி வெளில போயிட்டு உள்ள வரத்துக்குள்ள அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான லேபர் கோட் லாஸை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறார்கள். இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய
அந்த சட்டங்கள் 5 நிமிடங்களில் நிறைவேற்றப்படுகிறது. யாருடைய கருத்தையும் கேட்கவில்லை, யாருடைய எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அங்கே நாடாளுமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது எழுத்து அங்கே கேள்வி கேட்டால் உடனே சஸ்பெண்ட் செய்யப்படுவீங்க. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்பட அத்தனை உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்த பிஜேபி ஆட்சியில தான். கோடை விடுமுறையை ஒட்டி சென்னை எழும்பூர் மற்றும் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்து நெல்லைக்கு ஏப்ரல் 12, 19, 26 மற்றும் மே 10, 17, 24, 31 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 7:10 மணிக்கு நெல்லை சென்றடையும் என அறிவித்துள்ளது. நெல்லையில் இருந்து சென்னைக்கு ஏப்ரல் 11, 18, 25 மற்றும் மே மாதத்தில் 9, 16, 23, 30 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நெல்லையில் மாலை 6:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும் என்றும் கோவில்பட்டி, சிவகங்கை, பட்டுக்கோட்டை, திருவாரூர், சீர்காழி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சாலை வசதி இல்லாததை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம்பட்டி கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிதம்பரம்பட்டி கிராமத்தில் சுமார் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து சாலையில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல சரியான பாதை இல்லை என பல முறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பலமுறை மனு அளித்தும் பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல பாதை அமைத்து தரப்படாமல் இருப்பதை கண்டித்து கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயால் அந்நிய மர சோலைகள் முற்றிலும் எரிந்து நாசமாக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக பகலில் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது. இதனால் கொடைக்கானலை சுற்றியுள்ள வனப்பகுதிகள் மற்றும் தரிசு பட்டா நிலங்கள் ஆகியவை வறண்டு காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை, மன்னவனூர் பகுதிகளில் எரிந்து வரும் காட்டு தீயால் அப்பகுதியில் அமைந்துள்ள பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள அந்நிய சோலைகளை காட்டு தீ எரித்து முற்றிலும் நாசமாக்கியுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு யுகாதி பண்டிகையை வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகையை முன்னிட்டு வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்தும் காய்கறிகள், கனிகள், மலர்களால் கிருஷ்ணரை வரைந்து விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு வழங்கிய பட்டா தொடர்பாக நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என இலவச நில பட்டா பெற்ற மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கரடிக்குளம் CR காலனியில் உள்ள 153 பேருக்கு கடந்த 1993 ஆண்டு அரசு சார்பில் குடியிருப்புகளுக்கான நில பட்டா வழங்கப்பட்டது. இதில் முறையாக அளவீடு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சிலர் பழைய பட்டாக்களை காட்டி தங்கள் இடம் என்று கூறி ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இலவச நில பட்டா பெற்ற மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் விசாரணையை நாடாளுமன்ற தேர்தல் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் விசாரணை நேர்மையாக நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் நகராட்சிக்கு சொந்தமான கலையரங்கம் வாகன நிறுத்தத்தில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கலையரங்கம் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான வாகன நிறுத்தத்தில் கார்களுக்கு 60 ரூபாயும், வேன்களுக்கு 100 ரூபாயும், பேருந்துகளுக்கு 200 ரூபாய் என கூடுதல் கட்டணம் வசூலித்து வருகின்றனர். இதனால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் 2 மணி நேரம் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என புதிய சட்டத்தை கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள் விதித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வசூல் செய்யப்படும் பணத்தை நகராட்சி அதிகாரிகள் கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. கட்டண கொள்ளையில் ஈடுபடும் நகராட்சி அதிகாரிகள் மீது
தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 100% வாக்களிப்பை வலியுறுத்தி நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகள், காய்கறிகள் விற்பனை செய்வோர், பொதுமக்கள் என அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா சென்ற இளைஞர்களின் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக டிராக்டர் மூலம் தண்ணீர் வரவழைக்கப்பட்டு இருசக்கர வாகனத்தின் மீது ஊற்றி தீயை அணைத்ததால் பெரும் சேதாரம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறையில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒரு வாரமாக பிடிபடாத நிலையில் தஞ்சாவூருக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் நகர பகுதியில் உள்ள செம்மங்குளத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை சிறுத்தை ஒன்று புகுந்தது. அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெரு நாய்களை வேட்டையாடும் வகையில் சிறுத்தை ஓடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களாக அந்த பகுதியில் சிறுத்தையை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காஞ்சிவாய் பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்தில் சிறுத்தை தென்பட்டதாக அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்தனர். சிறுத்தை கால் தடத்தை கண்டறிவதில் நிபுணர்களான பொம்மன் காலனுடன் இணைந்து தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிறுத்தை தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கப்பேட்டை பகுதியில் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் உயர்ந்து 6,670 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 88,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 5,990 பணியிடங்கள் கொண்ட TNPSC குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியானது. குரூப் 2A தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எனப்படும் TNPSC வெளியிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2A பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதில் குரூப் 2 தேர்முக தேர்வு கொண்ட பணியிடங்களுக்கான முடிவுகள் கடந்த ஜனவரியில் வெளியானது. இந்நிலையில் நேர்முக தேர்வு கொண்ட 5,990 பணியிடங்களுக்கான குரூப் 2A தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இந்தோனேஷியா நாட்டின் ரான்சிகி பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். இந்தோனேஷியா நாட்டின் ரான்சிகி பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலத்திற்கு அடியில் 9.1 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. இந்தியாவிற்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். மக்களவை தேர்தலுக்கான VCK தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஜனநாயகத்திற்கு எதிரான சனாதன சக்திகள் அகற்றப்படும் என வாக்குறுதி. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியீடு. நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சேர்த்து நடத்த வாய்ப்பு. மதுரையில் இன்று மாலை முதலமைச்சர் MK ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். மதுரை, சிவகங்கை வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.